பார்த்துருங்கம்மா. எவ்வளோ பாச்சு? என்ன மாப்பிள்ளை தலையெல்லாம் கட்டு? என்னாச்சு உங்களுக்கு? எப்போ வந்தீங்க? கேட்குறாரு சொல்லப்பா. முதல்ல கதவை திறங்க, உள்ள போய் பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. நமக்கு நேரமே சரியில்லை. வாங்க உள்ளார வாங்க. முதல்ல உட்காருங்க. வாங்க வாங்க. என்னாச்சு மாப்பிள்ள? உங்களுக்கு ஆக்சிடென்ட் யாரோ ஃபோன் பண்ணோம், பதறி போயிட்டோம். என்னது, போன் வந்துச்சா? ஆமா மாப்பிள்ள, காமராஜர் சாலையில உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாகும், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல உங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்தாகும் ஃபோன் வந்துச்சு. காமராஜர் சாலையில் அடிபடுச்சுனா? ஆமா மாப்பிள்ள. என்னமோ ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான். ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு லேசா அடிபட்டு ரோட்டு ஓரமா போய் விழுந்துட்டேன். பக்கத்துல இருந்தவர் தான் மோசமான நிலைமையில லாரியில் அடிபட்டு ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஃபோன் பண்ணாங்க? ஆமா, போன்ல யார் பேசுனதுன்னு சொன்னாங்களா? அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தவர் தான் மாப்பிள்ள. நீங்க விழுந்து கிடந்த இடத்து பக்கத்துல டைரி கிடைச்சு, அதுல உங்க பேரு நம்பரை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணிருக்கான். இப்பதான் புரியுது. என்னுடைய டெலிபோன் டைரி காணான்னு தேடிட்டு இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அது விழுந்திருக்கும் போல இருக்கு. அதை எடுத்து தப்பா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, அப்படித்தான் நடந்திருக்குது. ஒரு நிமிஷம் பதறி போயிட்டோம். உங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க சங்கத்தை தெரிஞ்சதும் என்னெல்லாம் நினைச்சு பயந்து போயிட்டு தெரியுமா? லீலாவோட இன்டர்வியூ என்னாச்சு மாமா? அது போச்சு மாப்பிள்ள. என்ன லீலா, மாமா என்ன சொல்றாரு? உனக்கு இப்படி ஆச்சுன்னு ஃபோன் வந்தோன்னே அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு போனதில் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ள இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்றீங்க? கடவுளே, என்ன பண்றது மாப்பிள்ள, தலைவிதி. அப்படி இல்ல மாமா, இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. கைக்கு வந்த வாய்ப்பு இப்படி ஈஸியா போயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. ஆனா எப்போ எது நமக்கு கிடைக்கணுமோ அதுதான் மாப்பிள்ள கிடைக்கும். இருந்தாலும் லீலாவை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆமா மாப்பிள்ள, பாவம் உடைஞ்சு போயிட்டா. பாருங்க எப்படி நொறுக்கி போய் நிக்கிறா. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு போயிடுச்சேங்கிற கவலை, இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குமோங்கிற பயம் வேற. பாருங்க, வாயில வார்த்தையே வரல. பரவாயில்ல மாப்பிள்ள, நடந்து போச்சு. அதே நினைச்சு கவலைப்படாது. வெளியே எங்கேயும் போகாதீங்க, வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் சரியா போயிடும். அம்மா வெளியே போகாம பாத்துக்குமா, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டா. இது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு லீலா, நான் போய் சரவை பார்த்துட்டு வந்துடுறேன். கவலைப்படாத, இந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற வாய்ப்பு கிடைக்கும். மாப்பிள்ளையை பார்த்துக்க. வர சம்பந்தி. சரி. என்ன நடக்குது இந்த வீட்டுல? எல்லாமே மூடு மந்திரமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. காலைல வெளில போய் நாயா உழைச்சு ராத்திரி வரேன், வீட்டுல ஆக்கி தின்னுட்டு நிம்மதியா இருக்க தெரியாது. என்ன பிரச்சனை சொல்லுங்களேன்.
அம்மா என்ன பிரச்சனை நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்ன ஏன்பா கேக்குற? அதான் உன் பொண்டாட்டி நிக்கிறாளே, அவளையே கேளு. இப்பதான் அவ எதையுமே நறுக்குன்னு உரைக்கிற மாதிரி தானே பேசுறா. அவளையே கேளு, விவரமா சொல்லுவா. யார் ராசம்? அவன் தான் கோபமா கேக்குறான்ல, நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு நீயே சொல்லு. கண்ணு மாணிக்கம், நடந்தது என்னங்கிற விவரத்தை நான் சொல்றேன். உங்க ஆத்தா மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா, காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா, காப்பி கொண்டு கொடுத்ததுக்கு கூட கையால தட்டி விட்டுவிட்டா. இந்த வீட்டுல காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம இருக்கனே, என்ன ஏதுன்னு என்ன ஒருத்தரும் கேட்கறதுக்கு நாதிக்கு இல்லையே அப்படின்னு பார்த்தா சொன்னான். அதுக்கு சரவம் என்ன சொன்னான்னா, அத்தை நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு உங்களை சம்பிரதாயத்தோட கூப்பிடணுமா அப்படின்னு சொன்னாப்பா. இப்படி பேச்சு மேல பேச்சு வளர்ந்து சண்டை வந்துருச்சு கண்ணு. ஆடாச்சா, இந்த மாதிரி வாக்குவாதம் தான் நம்ம வீட்ல அடிக்கடி நடக்குது. இதுக்காக வருஷம் பூரா இதே மாதிரி பேசிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? டேய், நடந்தது ஒண்ணு உனக்கு முழுசா தெரியாதுடா. ஏ கிழவி, என்னமோ பெரிய நியாயமா பேசுறேன்னு பேசுவியே, நீதான் பெரிய சத்திய கீர்த்தி பொது ஆளு அது இதுன்னு கதை சொல்லுவ. நடந்த விஷயத்த முழுசு சொல்லாம என்னவோ திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்ற. அடியாதே, எனக்கு இப்படி தாண்டி அம்மா சொல்ல தெரியும். முழுசா வேணும்னா நீயே சொல்லு. நானே சொல்றேன்டா, கிழவி சொன்ன மாதிரி தான் பேச்சு ஆரம்பிச்சது. நான் ஏதோ யதார்த்தமா ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன பேச்செல்லாம் பேசினா தெரியுமா? அத நான் என் வாயால சொல்ல மாட்டேன், அவளையே கேட்டுக்கோ. நிக்கிறா பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி. ஏன் ராசம், சொல்றதா இருந்தா முழுசா சொல்லு. என்னமோ பூசி முழுகிற மாதிரி ஒரு வார்த்தை யதார்த்தமா சொல்றீங்க. அது என்ன யதார்த்தமான வார்த்தை, அத முதல்ல சொல்லு. ஏ கிழவி, வாய மூடு. யாரும் எதுவும் பேசாதீங்க. சரோ, நீ சொல்லு, என்ன சொன்ன? அது வந்து ஏய், வேற எதுவும் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க அம்மா இந்த வீட்டு சாப்பாட கையால கூட தொடாம இருந்திருக்காங்கன்னா அவங்க மனசு நோக்கிற மாதிரி நீ ஏதோ சொல்லிருக்கணும். என்ன சொன்ன சொல்லு. அத்தைதான் வந்து ஏய், இந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு. அத்தை வந்து ஏய், என்னடி சொன்ன? சொல்லுடி. இந்த வீட்டுக்கு வாழ வந்த 3 பேர்ல நான் மட்டும்தான் ஆம்பளை வளர்த்த பொண்ணு. அந்த 3 பேர்ல நான் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கேன். பொம்பளை வளர்த்த மத்த 2 பேரோட லட்சணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னேன். ஏண்டி, என் தம்பி என் தங்கச்சியா இருக்கிற நிலைமையை பார்த்து உன் மனசுல வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல? நம்ம சந்தோஷமா இருக்குமேங்கிற பெருமை மட்டும் தான் இருக்கு. இந்த குடும்பத்துல செல்வம் நிர்மலாவும் இருக்கிற நிலைமையை பார்த்து உனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், அப்படிதானே? ஏன் அண்ணி, நீங்களும் அப்படி சொன்னீங்க. என்னால் நம்பவே முடியல. நீங்க போய் ஏமா, இவதான் ஏதோ சொல்றான்னா நீங்களும் சாப்பிடாம பட்னி இருந்து தனியா வர போறேன்னு சொல்றீங்க. என்னமா இதெல்லாம்? சரோ, சரோ, வாங்கப்பா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். இந்தாமா பூ பழம், பேராண்டிக்கு பிஸ்கோத்து இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுல இருக்கீங்களா? கடைக்கு போயிருப்பீங்களா நினைச்சேன். ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஐயா. ம். ஆமா, வீட்டுல எது விசேஷமா? எல்லாரும் ஒன்னா கூட்டி நின்னு பேசுறீங்க? ஆமாங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத கெடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஓ, எதிர்பாராம வந்துட்டேனா? ஒண்ணுமில்லைங்க, இந்த பக்கம் வந்தேன், அப்படி பார்த்து போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சரி, எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாவம், மாப்பிள்ளைக்கு இப்பெல்லாம் நின்னு கூட பேச நேரம் இருக்கிறது இல்ல. முன்னாடி ஒரு வியாபாரம் இருக்கும்போதே அவருக்கு நேரம் இருக்காது. இப்ப லாரி பிசினஸ் வர சேர்ந்து போச்சா, பாவம் நிக்க முடியாம ஓடிட்டு இருக்கிறாரு. ஆமா ஐயா, பொழப்பு அப்படி. ம். அப்புறம் சம்பந்தியமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும்.
சொல்லுங்கம்மா, உடனே செய்யறேன். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். வர வர அவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. மண்டைக்குள்ள புழு நுழைஞ்ச மாதிரி ரொம்ப துள்றா. அம்மா, அவ உங்க பொண்ணு மாதிரிமா. அவ என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அடேங்க அப்பா. அம்மா, நான் வாயா வார்த்தையா சொல்ல, அடி மனசுல இருந்து சொல்றேன். நீங்க அவளுக்கு தாயார் மாதிரி. அவ தப்பு பண்ணா நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கணும், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கா. பரவாயில்லையே, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க. தரகராச்சே, இந்த பேச்சு தான் உங்களை காப்பாத்துது. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் எப்பவுமே உண்மையை பேசுறவன். உள்ளத்துல ஒண்ண வச்சு வெளியில வேற பேச மாட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன வந்தது கிளம்பிட்டீங்க? போக வேண்டியதானம்மா. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்தாச்சு, பார்த்தாச்சு. வரமா? சரி மாமா. வர வாங்க முடியுமா? ஐயா. வரட்டுமா? ம். அம்மா, சம்மந்தி அம்மா ஏன் இம்பிட்டு கோவமா இருக்காங்க? என்ன பிரச்சனை? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே. சின்ன விஷயத்த பெருசாக்குவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நெசமா? ஆமாப்பா. விபரீதமா ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இருந்தா தயங்காம அப்பாட்டு சொல்றா. ஒண்ணும் இல்லப்பா. சரி, அப்ப இன்னும் நான் வந்து சாவகாசமா பேசுறேன். பொறுமையா இரு. உங்ககிட்ட இன்னும் வேற சில சமாச்சாரம்லாம் பேசணும்னு நினைச்சேன். சம்மந்தியமா பேசுனதுல மனசு விட்டு போச்சு. சாவகாசமா பேசுவோம். சரி இப்போ உள்ள போ. நீங்க சாப்பிடல? இல்லப்பா, உனக்காக தான் வெயிட் பண்றேன். மோங்கல் விட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி. மஷ்ரூம் மசாலா உனக்கு பிடிக்கல? விஜய், என் மேல நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உன்னை நான் முரட்டுத்தனமா இழுத்துட்டு போனது தப்புதான். ஆனா நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்? போசனை நான் அவமானப்படுத்தினான்னு தெரிஞ்ச உடனே என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல விஜய். அதை நான் அவங்கள்ட்ட காட்ட முடியுமா? சரி வா, போசன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னேன். நீ வரமாட்டேன்னு சொன்ன. அதனாலதான் உன்னை வம்படியா இழுத்துட்டு போனேன். தப்புதான். போசனை வீட்டுல என்ன சொன்ன? வரமாட்டேன், தனியா போறேன்னு சொன்னேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியல, விட்டுட்டேன். இங்க பாரு, போசனை நான் பார்த்தேன் விஜய். அவர் மேல எந்த தப்புமே இல்ல. இந்த செல்வகுமார் இல்ல, அவன் தான் 2 பேருக்கு நடுவுல புகுந்து ப்ளே பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கிருக்கான். நான் சொன்னதா சொல்லி போசன்ட்ட ரேட்டை புரிஞ்சிருக்கான். இதெல்லாம் புரியாம நம்ம வீட்டுல இருக்கிறதுங்க அவர் ஏதோ கிரிமினல் குற்றவாளி மாதிரி ஆளுக்கால் திட்டிட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்க விஜய். அதெல்லாம் இருக்கட்டும். என் பேச்ச கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கீங்கல்ல? என்ன இப்படி போய் என்கிட்ட கேக்குற? இது உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? என்னைக்காவது என் பேச்ச கேட்டு நடந்திருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாரு விஜய். நீ பேசுறதுல அர்த்தம் இருந்தா நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்குவேன். ஆனா அதுக்கா நீ மூர்க்கத்தனமா சொல்றது எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது. அடேங்க அப்பா. என்ன கிண்டலா? விஜய், நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண வேணாங்க, அவாய்ட் பண்ணி வெளியில போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு வரலாம்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் முடியாது, ஃபங்க்ஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து நீ சொன்னது அத்தனை உண்மை விஜய், உன் பேச்ச நான் அப்படியே கேட்கிறேன். நீ சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் வெளில போயிட்டு ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவோம்னு சொன்னேன். அப்படித்தானே செஞ்சோம்? இது பாருங்க,
இப்படியே விவாதம் பண்ணணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க. என்ன என்ன புரியுது? மாமாவுக்கு அவர் சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு பொண்டாட்டி கிடையாது, எனக்கு ஏன் சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு புருஷன் கிடையாது. அடேங்க அப்பா. என்ன விஜய், நீ சொன்னதுல ஒரே ஒரு கரெக்ஷன். நானும் போசனும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான். எங்க ரெண்டு பேருக்கு அமைஞ்ச பொண்டாட்டிக்கு ரெண்டு பேரும் நாங்க சொல்ற பேச்ச கேட்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட சிக்கல் பிடிச்ச சௌரியம் நாங்க கட்டிட்டு வந்திருக்கோம். யாரு சிக்கல் பிடிச்சது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மன்னிப்பு கேட்க போன இடத்துல தனாக்க தானே தேவையில்லாம இந்த பேச்சை இத்தோட விடு. வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அத பேசலாம் வா. எங்க? வா, இங்கதான். வேற எங்க கூப்பிடுறேன் வா. அப்பா இங்க வா. என்ன விஷயம்ப்பா? ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கேன்ப்பா. அத உங்ககிட்ட மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இங்க வந்துட்டேன். சொல்லுப்பா. அப்பா, நம்ம வீட்டுல பிரச்சனைங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அது எனக்கு பழகி போனதுதான். ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? நேத்து இங்க நடந்ததை நினைக்கும் போது எனக்கு பத்திட்டு வருதுப்பா. ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு விசேஷத்தை நடத்திருக்காங்க. சரி, இந்த வீட்டுல எதுக்கெடுத்தாலும் கோபின்னு சொன்னாங்கல்ல. நேத்து அந்த கோபி எங்கப்பா போனா? எங்க போனா? அந்த கோபி இல்லாம நான் இல்லாம இந்த வீட்டுல முத ஒரு விசேஷம் நடந்திருக்கு. என்னை ஒரு அண்ணியனை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. காவியா கேக்குதுப்பா. என்னால பதில் சொல்ல முடியல. காரணம், இவன் வந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன் இவர் சொல்றாருப்பா. சரிப்பா, நான் இந்த வீட்டால் இங்க பிறந்தவன். இதை நான் சகிச்சுக்கிறேன், அனுசரிச்சு போறேன். விஜய் சம்பந்தப்பட்ட என்னோட சொந்தக்காரங்க எதுக்காக பொறுத்து போனோம், எதுக்காக அனுசரிச்சு போனோம்? அவங்களுக்கு என்ன அவசியம்? இதுக்காக அவங்ககிட்ட போயிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல பிரச்சனை வருது, இனிமே எங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? அசிங்கமா இருக்காது? இவங்க கிட்ட எத்தனை படிச்சு சொல்லிருப்பேன். முட்டாள்தனமா பேசாதீங்க, மடத்தனமா நடந்துக்காதீங்கன்னு. யாரா கேட்டாங்களா? கேட்கல. நான் மட்டும் ஏப்பா கால் கத்திட்டு இருக்கணும்? நான் மட்டும் ஏப்பா பொறுத்து அனுசரிச்சு போனோம்? போதும்பா, போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த பிரச்சனையை வராம அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு? நீங்க, நான், விஜய் 3 பேரும் தனியா போறோம்ப்பா. அப்பா, இத நேத்து ஃபங்க்ஷன்ல என்னை ஒதுக்கி வச்சாங்கல்ல, அதுக்கான அடுத்த முடிவு இல்ல. என் பொண்டாட்டி வழி சொந்தம் மறுபடியும் இந்த வீட்டுல வந்து அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப அடுத்த இந்த முடிவு. இத இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் இங்க வச்சு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது முடிவு இல்ல, ஆரம்பம். இனிமேதான் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எப்போ எடுத்திருக்க வேண்டிய முடிவு இப்ப எடுத்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் மை சன். தேங்க்யூப்பா. நாளைல இருந்து தனியா போறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். போ. கோபி, எல்லாரையும் கூப்பிட்டு அப்பா மட்டும் அபிப்பிராயம் கேட்குற? அப்ப நாங்களாம் எதுக்கு? எங்க கருத்தை நாங்க சொல்ல வேணாமா? அப்பா கிட்ட நான் கேட்டது பெர்மிஷன், உங்ககிட்ட நான் சொன்னது இன்ஃபர்மேஷன்.